2004 டிசம்பர் 26. அந்த நாள் நாகப்பட்டினம் மாவட்டம் இன்னொரு காலை போலத்தான் விழித்தது. கடல் அமைதியாக இருந்தது. மீனவர்கள் தங்கள் வலைகளை சீர் செய்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். யாருக்கும் தெரியவில்லை இந்த அமைதி கடைசியாக இருக்கப் போகிறது என்று. திடீரென கடல் பின்வாங்கியது. கடல் ஓடுதே என்று மக்கள் பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஒரு கர்ஜனை, வானத்தை பிளந்தபடி மலை போல் உயர்ந்த பேரலை நாகப்பட்டினம் மீது பாய்ந்தது. வீடுகள், படகுகள், மனிதர்கள், எதையும் அது வேறுபடுத்தவில்லை. ஒரு தாய் தன் குழந்தையின் கையை இறுக்கமாக பிடித்தாள். அடுத்த கணம் அந்த கை அவளிடமிருந்து பறிக்கப்பட்டது. ஒரு தந்தை அம்மா என்று அழைத்தபடி அலைகளுக்குள் கரைந்தான். நிமிடங்களில் நாகப்பட்டினம் ஒரு கல்லறையாக மாறியது. ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஒரே நாளில் கடலிடம் ஒப்படைக்கப்பட்டன. அழுகை, அலறல், மௌனம். அலைகள் ஓய்ந்த பிறகு நகரம் இருந்தது, ஆனால் மனிதர்கள் இல்லை. இன்றும் நாகப்பட்டினத்தின் கடற்கரை அமைதியாக இருக்கிறது. ஆனால் அந்த மணலில் 1000 கதைகள்